ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி ஆட்ஸில் வந்து எப்படி நம்ம வித்ட்ரால் கொடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் வந்து நம்ம ஜிஎல்எக்ஸ் காயினை எப்படி வித்ட்ரால் கொடுக்கலான்றது முக்கியமாக பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நீங்கள் 5000 வித்ட்ரால் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 5000 வித்ட்ரால் கொடுக்கப்ப அந்த ஒரு மினிமம் வித்ட்ரால் 500 நீங்கள் வித்ட்ரால் கொடுக்குறீங்க. கொடுத்து அந்த மணி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. பட் ஆனால் அந்த மணி வந்து உங்களுக்கு என்ன நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் கூட தெரியாது. வீணாக தான் நம்மளுக்கு செலவாகும். அதே வந்து நீங்கள் காயினை இப்போ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்து இந்த வர காயினை ஜிஎல்எக்ஸ் காயினை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா இன் ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 பைசா ஒரு காயினோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் வித்ட்ரால் போடுறீங்கன்னா உங்களுக்கு 10,000 காயின் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இது நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. கிரிப்டோவை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட எப்படி கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து காயினை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு இன்றைக்கி ரேட் வந்து 1 பைசா அந்த ரேட்டில் போகுது. ஓகேங்களா? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின், அப்புறம் ட்ரானு, எத்தீரியம் நிறைய காயின்ஸ் இருக்குது கிரிப்டோ சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இதே ரேட்டில் தான் லான்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கோட வேல்யூ வந்து வேறு லெவலில் இன்கம் அது. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பிட்காயின் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வித்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, ஜிஎல்எக்ஸ் காயின் 3மே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஜிபேல 5000 வித்ட்ரால் பண்ணோம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் காயின் ஹோல்ட் பண்ணால் காயின் ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், காயின் இப்போதைக்கு வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி ரேட்டு 1 பைசா, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 1.5 பைசா, 2 பைசா, ஏன் 1 ரூபா கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் அது வந்து சேல்ஸ் பண்ணப்போ உங்களுக்கு வந்து நிறைய மடங்கு இன்கம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வித்ட்ரால் எப்படி பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் செட்டிங்ஸ்க்கு போங்க. ஓகேங்களா? பர்சனல் செட்டிங்ஸில் போயிட்டு அவதார் இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காயினில் வித்ட்ரால் பண்ணப்போ இந்த அட்ரஸ் இங்கே சேவ் பண்ணியிருக்கணும். எப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட் வேலட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ட்ரஸ்ட் வேலட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதுபடியாக பண்ணி அதில் வந்து ஜிஎல்எக்ஸ் காயினோட ரிசீவ் அட்ரஸ் எடுத்து இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழே ஜிபே நம்பர் கொடுத்தாலும் கொடுத்துருங்க, ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாகின் பாஸ்வேர்டு இருக்கலாம், நீங்கள் லாகின் பண்ணுவீங்களா அந்த பாஸ்வேர்டை போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்கா, அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கும், இந்த வித்ட்ரால் ஆப்ஷனில் போங்க. ஓகேங்களா? என்ன கேட்டால் நான் இதுதான் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு இதுவாக கொடுப்பேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம காயினை வந்து சேவ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நம்ம ஒரு நல்ல ஒரு ரேட் போக்கப்போ ஒரு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதே இப்போ நீங்கள் 5000 வித்ட்ரால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த வர காசை எப்படி வீண் செலவு தான் நமக்கு போகும் தவிர எந்த ஒரு யூஸும் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஜிபே, ஃபோன்பேல எப்படி வந்து நம்ம வித்ட்ரால் கொடுக்கலான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஜிபே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஜிபே நம்பர் கொடுத்த நம்பர் இங்கே காட்டும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பே அவுட் 500 ரூபா, அட்மின் சார்ஜ் வந்து 5% பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் 500 சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டு அக்சஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஃபோன்பே கூட. ஓகேங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிஎல்எக்ஸில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஜிஎல்எக்ஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் போய் எல்லாமே கொடுத்துருப்பீங்களா, அப்போ இந்த அட்ரஸ் நீங்கள் சேவ் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பே அவுட் இங்கே 100 தான் கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ் நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தாவே உங்களுக்கு 10,000 காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஃபீஸும் பிடிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ ஒரு 100 கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டாச்சு. ஓகேங்களா? கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் ரெக்வஸ்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இது வந்து உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். 10,000 காயின்ஸ் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வித்ட்ரா ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கோம், இதில் போங்க. இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு கம்ப்ளீட் 200 காயின் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 100 ரூபா கொடுத்தோம்ல, அது இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட் சொல்லி வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றே சொல்கிறேன், முடிஞ்சளவு 5000 கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஜிஎல்எக்ஸ் காயினில் கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்க போகுது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து 500 நம்ம வித்ட்ரால் போட்டாலும் அந்த 500 நம்மளுக்கு செலவாகிறது ஒன்றுமே தெரியாது. அதே நீங்கள் காயினை நீங்கள் வாங்கி வச்சு ஒரு நல்ல ரேட்டு போகப்போ நீங்கள் வித்ட்ரால் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால் முடிஞ்சளவு ஜிஎல்எக்ஸ் கொடுங்க. நான் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்.
ஓகே நீங்கள் ஜிபேயில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 1 வித்ட்ரால் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். இன்றைக்கி நீங்கள் வித்ட்ரால் கொடுக்குறவங்க வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.